ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். நல்ல நல்ல கதைகளாக நம்ம சேனல் மூலமாக வந்துட்டுருக்கு. அது எல்லாம் நீங்கள் கேட்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக எல்லா கதைகளும் உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய டிக்கெட் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு சிறுகதை. அதுதான் இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? ஸோ கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னுரை இருக்கு. அது என்னன்னு கேட்டுட்டு, ஏன்னா இந்த கதைக்கு முன்னாடியே அந்த முன்னுரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அது என்னங்கிறத கேட்டுட்டு அப்புறம் கதை கேட்கலாம். ஓகேவா? ஸோ கதையை படிக்கும் முன், ஆனந்த விகடனில் பொறுப்பான பதவியில் உதவி ஆசிரியர் என நினைக்கிறேன் ஒரு காலத்தில் இருந்தவர் திரு மணியன் அவர்கள். ஆனந்த விகடன் சார்பில் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து அந்த பயண கட்டுரைகளை இதயம் பேசுகிறது என்ற தலைப்பில் எழுதி வந்தார். அதற்கு முன் விகடனில் பல கதைகளையும் எழுதியுள்ளார் மணியன். பிறகு மணியன் விகடனில் இருந்து வெளியேறி சொந்தமாக வார பத்திரிகை ஒன்று ஆரம்பித்து அதற்கும் இதயம் பேசுகிறது என்றே பெயரிட்டார். அன்றைய காலகட்டத்தில் வார பத்திரிகை என்றால் சுஜாதாவின் தொடர்கதை, சிறுகதை, கட்டுரை என ஏதோ ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற நியதியை இந்த பத்திரிகையும் கடைபிடித்தது. பெண் இயந்திரம் உட்பட சில கதைகளை இதயம் பேசுகிறது பத்திரிகையில் சுஜாதா எழுதினார். இதயம் பேசுகிறது வார இதழின் ஆசிரியர் மணியன் பிரபல தமிழ் எழுத்தாளர்களை வைத்து அந்தாதி கதைகள் என்ற பெயரில் வாரம் ஒரு கதை வெளியிட்டார். அந்தாதி என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் என நினைக்கிறேன். இந்த விதியின்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு எழுத்தாளர் ஒரு சிறுகதையை எழுதுவார். அடுத்த வாரம் வேறு ஒரு எழுத்தாளர் கடந்த வாரம் சிறுகதை எந்த வரியில் முடிந்ததோ அதை வைத்து அடுத்த சிறுகதையை ஆரம்பித்து எழுதுவார். இது 12 வாரங்கள் தொடர்ந்தது. 11ஆம் வாரம் சிறுகதை எழுதிய திருமதி அனுராதா ரமணன் அவர்கள் கதையின் முடிவில் ஒரு வழியாக கல்யாணம் என்ற வார்த்தையே மறந்து போயிற்று என முடித்திருப்பார். ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் தன் தங்கைகளுக்கு மிகுந்த சிரமங்களுக்கு இடையே அவர்களின் திருமணங்களை நடத்தி வைத்து வெறுத்து போய் இனி கல்யாணமே வேண்டாம் என்ற நிலைக்கு வருவதாக குறிப்பிட்டு ஒரு வழியாக கல்யாணம் என்கிற வார்த்தை அவனுக்கு நிரந்தரமாக மறந்து போயிற்று என்ற வார்த்தையுடன் முடித்திருப்பார். அடுத்த வாரம், அதாவது 12வது வாரம், சுஜாதா அனுராதா ரமணனின் ஒரு வழியாக கல்யாணம் என்கிற வார்த்தை அவனுக்கு நிரந்தரமாக மறந்து போயிற்று என்ற வார்த்தைகளை குறிப்பிட்டு ஒரு அட்டகாசமான, யாருமே எதிர்பார்க்காத கதையை எழுதியிருந்தார். சிறுகதையின் பெயர் டிக்கெட். இதை போன்ற மிக சாதாரணமாக ஒரு மத்தியமரின் பிரச்சனையை வைத்துக் கொண்டு வந்த கதையின் முடிவை வைத்து ஒரு சற்றும் எதிர்பாராத விஞ்ஞான புனைவு எழுதியிருந்தார் சுஜாதா. மிக அபாரமான அக்மார் சிறுகதை சுஜாதாவினுடையது இது. இவர் முடித்த விதத்தை வைத்து வேறு யாரும் அந்தாதி கதை தொடர முடியாது என்பதால் வாதியார் எழுதிய கதையோடு அந்த அந்தாதி கதை சமாச்சாரத்தையே நிறுத்தி கொண்டார் மணியன். இப்ப கதை கேட்கலாம். டிக்கெட். ஒரு வழியாக கல்யாணம் என்கிற வார்த்தை அவனுக்கு நிரந்தரமாக மறந்து போயிற்று. முதலில் அதை தற்செயலாகத்தான் கவனித்தான். பொழுதே போகாத போது மேஜையில் கலர் கலராக இறைந்திருந்த பத்திரிகைகளை புரட்டி கொண்டிருந்தான். ஏதோ ஒரு தொடர்கதையை, ஏதோ ஒரு அத்தியாயத்தை படிக்க துவங்கினான். கல்யாண காரியங்கள் மும்முரமாக நடக்கிறது. சற்று நெருடியது. என்ன காரியங்கள்? கல்யாண என்றால் என்ன அர்த்தம்? இனிமேல் இந்த கல்யாணத்தை யாராலும் நிறுத்த முடியாது. இதை படிக்கும்போது இனிமேல் இந்த டேஷ் யாராலும் நிறுத்த முடியாது என்றுதான் அவன் மூளைக்குள் பதிந்தது. ஒரு முறை தலையை சிலிர்த்து கொண்டு எவனோ முன்னே பின்னே தெரியாதவனை டேஷ் பண்ணிட்டு திண்டாடுறதுக்கு, ஒருவேளை மனசுக்கு பிடித்தமில்லாத இந்த டேஷில் இருந்து கலண்டுக்கிற நோக்கத்தில், ஹேய், வாட்ஸ் ஹேப்பன் டு மீ? கல்யாணம் என்று வருகிற போதெல்லாம் அவனுக்குள் ஏதோ படக்கென்று சுவிட்ச் அணைந்து விடுகிறார் போல. என்னாயிற்று எனக்கு? சற்றே திகைத்து போய் சும்மா இருந்தான் அவன். மறுபடி அந்த தொடர்கதை அத்தியாயம் 12 பார்த்தான்.
எதிரே படத்தில் ஜிப்பா போட்டுக்கொண்டு ஒருவன் அகலமான மார்பின் மேல் விண் என்ற மார்பகத்துடன் ஒருத்தி ஓரப்பார்வை பார்த்து கொண்டு சாய்ந்திருந்தாள். கொஞ்சம் நிறுத்தி தாமதித்து மறுபடி பார்த்தான். டேஷ் காரியங்கள் மும்முரமாக நடக்கிறது. உதடு படிக்கிறது, மனது அல்லது ஞாபகம் அல்லது மூளை நிராகரிக்கிறது அதை. அதன் அர்த்தம் கொஞ்சம் கூட உணர்வில் பட மறுக்கிறது. க புரிகிறது, இல் புரிகிறது, யா புரிகிறது, எல்லா எழுத்துக்களும் இதோ இருக்கின்றன. ஆனால் அந்த சொற்றொடர் ஏன் இப்படி? அதை சந்தித்ததும் அவனுக்குள் ஏதோ ஓட்டை விழுந்தது போல் சுத்தமாக ஒன்றுமே தோன்ற மாட்டேன் என்கிறது. அர்த்தம் தெரியாத தமிழ் வார்த்தையா? ஆம், இந்த மாதிரி வார்த்தை தமிழில் கிடையாது. அதுதான், இது ஏதோ அச்சுப்பிழை. இல்லை, 3 இடத்திலுமா அச்சுப்பிழை? மறுபடி அதை படித்தான் அவன். திருமணத்திற்கு பிறகு இவனிடம் பழகுவது போல் இத்தனை சுதந்திரமாக பழக முடியாது என்பதை உணரும் போது, திருமணம்? ஹேமா, நாளைக்கு விடிகாலம் டேஷ் சத்திரத்துக்கு கிளம்பணும். மறுபடி அந்த வார்த்தை. அதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? நிச்சயம் அச்சுப்பிழை இல்லை. இதோ இன்னொன்று. ஏதோ இஷ்டம் இல்லாம ஒருத்தனை டேஷ் பண்ணிக்க வேண்டியதை நினைச்சு பட்டென்று புத்தகத்தை மூடி வைத்து விட்டான். நேராக நின்று பார்த்தான். கண்களில் 2 விரல்களை அழுத்தி கண்ணுக்குள் தீ பிளம்பு போல் ஓடும் சரியலிஸ்ட் காட்சிகளை நிறுத்தி பார்த்தான். இல்லை, என்னவோ ஆகிவிட்டது எனக்கு. ச்சே, நேற்று சரியா தூங்கினேனா? காலையில் சரியாக போனேனா? ஒருவேளை பசியோ, இல்லை காஃபி சாப்பிட்டால் சரியாகி விடுமோ? அது என்ன வார்த்தை? க இல் யா ந என்ன அது? அறையை பார்த்தான். கேலண்டரில் ஒருத்தி சோப்புக்காக டாப்பை நீக்கி இருந்தாள். ஒரு கணம் அந்த பெண் அந்த பாறைகளையும் நீர்வீழ்ச்சியையும் விட்டு எழுந்து வருவது போல தோன்றியது. கண்களை மூடிக்கொண்டான். தூரத்தில் ஒரே ஒரு பிளம்பு தெரிந்தது. மாது என்று கூப்பிட்டு பார்த்தான். மாதுவை போஸ்ட் ஆபீஸ் அனுப்பி இருப்பது ஞாபகம் வந்தது. டிகாஷன் இருக்கும், சொந்தமாக காஃபி போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். பக்கத்து அறைக்கு சென்று நெருப்பெட்டியை தேடினான். கிடைக்காமல் அலமாரிக்கு வந்தான். அம்மாவின் இல்லன் லெட்டர் பிரிந்திருந்தது. பிரியமுள்ள துரை, நான் போன லெட்டரில் எழுதியபடி உன்னுடைய டேஷ் விஷயமாக. ஐயோ, மறுபடி அது அதேதான். படக்கென்று கடிதத்தை மூடி வைத்துவிட்டு நெருப்பு பெட்டியுடன் உள்ளே சென்றான். கேஸ் திறந்து குச்சி கிழித்து 2க்கும் உறவு ஏற்பட்டு நீளம் எரியும் வேளை அவனை அது தாக்கியது. கொஞ்ச நேரம்தான், கொஞ்ச நேரம்தான். அவன் காதுகளுக்குள் விர் என்று ஒலி கேட்டது. அந்த ஒலியை அவன் அதன் முன் கேட்டதில்லை. வர்ணிக்க முடியாத கீழ்ஸ்தாயியில் ராத்திரி வேளையில் ஒரு புறாவை விரட்டினார் போல அந்த படபடப்புடன் ஏதோ ஒரு வாத்தியத்தின் ராட்சத தந்தியை தட்டினார் போல. அதை தொடர்ந்து அவன் 1 செகண்ட் அல்லது 30 செகண்ட் அல்லது 30 நிமிஷம் நினைவிழந்தான். விழிப்பு ஏற்பட்ட போது அவனுக்கு உடம்பு பூராவும் வியர்த்திருந்தது. நாக்கை கடித்து கொண்டதில், தொட்டு பார்த்ததில் ரத்தம் தெரிந்தது. மூட்டுக்கு மூட்டு வலித்தது. உடனே டாக்டரை பார்க்க தீர்மானித்தான். 8 பேர் காத்திருந்தார்கள். ரிசப்ஷனில் இருந்த பெண் டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்தாள். இடையிடையே ஒரு போர்ட்டபிள் டைப்ரைட்டரில் டப்பு டப்பென்று அமைச்சூர்தனமாக பில் அடித்துக் கொண்டிருந்தாள். ஒரு சிறுவன் துரையையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். 2 மாமிகளுக்கு இடையே வைரக்கல் மின்னியது. யார் பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. போன வருஷம்தான் மாமி ஆச்சு, இப்பவே சொல்லி இருக்கலாம் இல்லையோ? சொல்லவே இல்லையா? இல்லையே, இப்ப உண்டாயிருக்கு. இதுக்கு என்னன்னு சொல்லுவேன்? டேஷ் ஆகி தலை தீபாவளிக்குள்ள இவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? மிஸ்டர் துரை என்றார்கள். திடுக்கிட்டு எழுந்தான். டாக்டர் அறையில் பேஷனில் கை கழுவி கொண்டிருந்தார். நர்ஸ் இவனை சந்தேகத்துடன் பார்ப்பது போல இருந்தது. அந்த ஆயுதங்களில் எதுவும் அவனுக்கு பிடிக்கவில்லை. கேலண்டரில் யாரோ யாரையோ படுக்க வைத்து முன்னால் சுரண்டி கொண்டிருக்க பணிப்பெண்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன மிஸ்டர் துரை? டாக்டர், இன்னைக்கு சாயங்காலம் தான் ஆரம்பிச்சது. ஒரு வினோதமான உணர்ச்சி. ரூம்ல உட்கார்ந்துகிட்டு பொழுது போகாம படிச்சுக்கிட்டு இருந்தேனா? எல்லாவற்றையும் சொன்னான். டாக்டர் முகத்தில் மாறுதல் ஏதும் இல்லாமலே கேட்டுக்கொண்டே இருந்தார். அவர் முகத்தில் மூக்குக்கு அருகில் இருந்த மறு ஒன்று திடீரென்று பெரிதாகி விடும் போல் இருந்தது. அவரை பார்ப்பதை தவிர்த்தான்.
தன் நகங்களை பார்த்து கொண்டே சொன்னான். நம்புகிறாரா? தெரியவில்லை. முழுவதும் கேட்டுவிட்டு சற்று நேரம் கழித்து, ஆரா வந்ததுன்னு சொன்னீங்கல்ல? ஆரா? அதுதான் ஒரு மாதிரி சவுண்டு. ஆமா டாக்டர், அந்த மாதிரி சப்தத்தை நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்ல. சரி, அது என்ன வார்த்தை சொன்னீங்க? புஸ்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கேனா, ஒரு வார்த்தை மட்டும் கன்சிஸ்டன்டா உதைக்குது டாக்டர். அதை பிடிக்கவே முடியல. என்ன வார்த்தை? தெரியலையே டாக்டர். அது வந்தபோது மூளையில ஒரு விதமான பள்ளம், டோட்டல் பிளாங்க். அப்படியா? சரி, படுத்துக்கோங்க. நர்ஸ் பக்கத்தில் இருந்த திரைகளை விளக்க சற்று உயரமாக இருந்த நீண்ட மேஜை மேல் படுத்தான். டாக்டர் ரத்த அழுத்தம் எடுத்தார். இதயத்தை கேட்டார். கண்களுக்குள் ஊசி போல ஒளி செலுத்தி பார்த்தார். உங்க ஃபேமிலியில யாருக்காவது ஃபிட்ஸ் வருமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல டாக்டர். இதுக்கு முந்தி உங்களுக்கு இது மாதிரி வந்திருக்கா? இல்ல, இதுதான் முதல் தடவை. உடம்பு வலி இருக்கா? இருக்கு, முறுக்கி விட்டார் போல. உங்களுக்கு என்ன வயசு? 25. கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன கேட்டீங்க? கல்யாணம் ஆயிடுச்சான்னு. புரியல. டாக்டர் சற்று யோசித்து, ஓ, அதுதான் அந்த வார்த்தையா? எதுதான் எதுதான் அந்த வார்த்தையா டாக்டர்? உங்களுக்கு பிளாங்கா இருக்குதுன்னு சொன்னீங்களே, கல்யாணம், அந்த வார்த்தை தானே? புரியல டாக்டர், எழுதி காட்டுங்க. டாக்டர் எழுதி காட்ட, இதான் டாக்டர் என்றான் பளிச்சென்று அவன். கொஞ்சம் இருங்க, இத பாருங்க, திருமணம் என்று எழுதினார். என்றான் துரை. இன்ட்ரெஸ்டிங், சட்டையை போட்டுக்கோங்க. வாட்ஸ் ராங் வித் மீ டாக்டர்? இப்ப எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஜிஹெச்ல டாக்டர் கல்யாணராமனை தெரியுமா? நியூரோ சர்ஜன். டாக்டர், அது என்ன ராமன்? ஓ எஸ், புரியறது. ஒரு ஸ்கேன் எடுக்கணும், அதுக்குதான். ஜிஹெச்ல எடுத்தா சார்ஜ் அதிகம் ஆகாது. ஸ்கேன்? ஸ்கேன்? எஸ், கம்ப்யூட்டரைஸ்டு டோமோகிராபிக் ஸ்கேன். சிடி ஸ்கேன்னு புதுசா வந்திருக்கு. அதுல உங்க பிரெயின் ஸ்கேன் பண்ணணும். கேஜி எல்லாம் இருக்கு, ஆனா கொஞ்சம் சார்ஜ் அதிகம் ஆகும். அப்புறம் சில எக்ஸ்ரேக்களும் எடுக்கணும். அது வரைக்கும் தீர்மானமா எதையும் சொல்ல முடியாது. நீங்க நாளைக்கு காலையில வந்தீங்கன்னா எழுதி கொடுக்கறேன். ராத்திரிக்கு இந்த மாத்திரை மட்டும் போட்டுக்கோங்க. லைட்டா சாப்பிடுங்க. அஜீர்ணம் கூடாது. புஸ்தகம் படிக்காதீங்க. டிவி பார்க்காதீங்க. முக்கியமா சீக்கிரம் படுத்துக்கோங்க. மாத்திரை தூக்கத்துக்கு தான் கொடுத்துருக்கேன். டெஸ்ட் பண்ணப்புறம் தான் விஷயம் தெரியும். ஒன்னும் கவலைப்படாதீங்க. டாக்டர், இது ஒன்னும் பிரெயின் டியூமர், எபிலிசின்னு இமேஜின் பண்ணிக்காதீங்க. போயிட்டு வாங்க துரை. அவர் போனதும் டாக்டர் நம்பிராஜன் மற்ற பேஷண்ட்டுகளை சற்று அவசரமாகவே பார்த்தார். அவருக்கு ஹோட்டலில் பார்ட்டி இருந்தது. அவசரமாக வீடு திரும்பி தயாராகாத தன் மனைவியை கடிந்து கொண்டு அவள் ஜோடித்துக் கொண்டு கிளம்பி அங்கே வருவதற்குள் ஸ்வர்ணமுகி டான்ஸ் முடிந்து விட்டது. எல்லோரும் காக்டெயிலில் இருந்தார்கள். ஓரத்தில் பேண்ட் வாத்தியக்காரர்கள் வாய்ஸஸ் இன்சைட் மை ஹெட் வாசித்துக் கொண்டிருந்தார்கள். வெயிட்டர்கள் டாக்டர்களுக்கு நடுவே உளவிக் கொண்டிருக்க யாரும் சாப்பிட போவதாக இல்லை. டெரஸில் சென்னை விரிந்திருந்தது. மனைவிகளுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். டாக்டர் ரெங்கசாமியினுடைய ஒய்ஃபை பாத்தீங்களா? புதுசா செயின் போட்டிருக்கா, 15 சவரம் இருக்கும் என்ற மனைவியை உட்கார்த்தி வைத்துவிட்டு சிவகுமாரின் நரைத்த தலையை தேடினார். சிவகுமார் நிம்ஹான்ஸில் பிரபலமான நியூரோ சர்ஜன். அவரை பல இளம் டாக்டர்கள் சூழ்ந்திருந்தார்கள். நம்பிராஜன் தானாக போய் அறிமுகம் செய்து கொண்டார். நம்பிராஜன், வெயிட் அ மினிட், உங்க பேப்பரை நான் படிச்சிருக்கேன். ஐஎம்ஜேல. நான் அந்த நம்பிராஜன் இல்ல டாக்டர், ஒரு சாதாரண ஜிபி. இருந்தால் என்ன, உங்க கையில என்ன ஆரஞ்சு ஜூஸா? டாக்டர்கள் குடிக்க கூடாதுன்னு மாதாஜி சட்டம் கொண்டு வரலையே டாக்டர். தட் ஸ்வர்ணமிகி. மெட்ராஸ் டாக்டர்ஸ் யாராவது அவளுடைய ஜாயின்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்திருக்கீங்களா? ஐ திங்க் ஷீ இஸ் மேட் அப் ஆஃப் சிலிகோன். டாக்டர், இன்னைக்கு என்னுடைய கிளினிக்கு ஒரு வினோதமான கேஸ் வந்துச்சு. அதை உங்ககிட்ட சொல்ல விருப்பம். பிரெயின்னா சொல்லுங்க, எனக்கு அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்பண்டிக்ஸ்னா நான் புத்தகத்துல தான் தேடுவேன். சின்ன டாக்டர்கள் விசுவாசமாக சிரித்தார்கள். டாக்டர், இந்த மாதிரி கேஸ நான் பார்த்ததில்ல. அவன் சொல்றான், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவனுக்கு சூனியமா இருக்கான். அந்த வார்த்தைய 3-4 தடவை பார்த்ததும் எபிலெப்டிக் ஷீர் மாதிரி வந்திருக்கு. He describes an aura. Wait a minute, அது என்ன வார்த்தை? கல்யாணம். டாக்டர் சிவகுமார் விசில் அடித்தார். டாக்டர் நம்பிராஜன், கொஞ்சம் தனியா வாங்க. அவரை அழைத்து சென்று
காலி நாற்காலியின் எதிரே உட்கார்ந்து கொண்டார். என்ன சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்க. நம்பிராஜன் முதலில் இருந்து விவரிக்க சிவகுமார் மிக கவனமாக கேட்டார். டாக்டர், இது ஒன்னும் கற்பனை இல்லையே. சேச்ச, இல்ல டாக்டர். நீங்க ராபின் குக் எழுதின பிரெயின் படிச்சிருக்கீங்களா? இல்ல. ஏன்? அதுல இப்படிதான் சில பெண்களுக்கு ஒரு எழுத்து மட்டும் தெரியாம போய் CIA, FIBன்னு என்னென்னமோ வருது. ஆனா நீங்க சொல்ற கேஸ் வேற மாதிரி இருக்கு. ஒரு வார்த்தை மட்டும், அதுவும் கல்யாணம், சம்திங் சீரியஸ். டாக்டர், அந்த ஆளை நான் பார்க்க முடியுமா? தாராளமா. இட் வில் பி எ பிளஷர். உங்க மாதிரி பிரபல டாக்டருக்கு ஆர்வம் ஏற்பட்டதுன்னா அவன் கிளினிக்ல இருக்கானா? இல்ல டாக்டர், வீட்டுக்கு போயிட்டான். நாளைக்கு வர சொல்லி இருக்கேன். ஓச்சிரா. ஏன் டாக்டர், நாளைக்கு அவன் வரலன்னா? அட்ரஸ் வாங்கி வச்சிருக்கீங்களா? இல்ல, அட்ரஸ் வாங்கல. நாளைக்கு நிச்சயம் வருவான் டாக்டர். வராம எங்க போயிருவான்? இன்னும் டெஸ்டே ஆரம்பிக்கலையே. இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. என்ன சொல்றீங்க டாக்டர்? இத பாருங்க நம்பிராஜன், நான் சொல்றது உங்களுக்கு இந்த யுகத்துல, இந்த தினத்துல அபத்தமா படலாம். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. அமெரிக்காவுல நான் டீச்சிங் அசைன்மெண்ட்டுக்கு போற போது சில டாக்டர்களையும் விஞ்ஞானிகளையும் சந்திச்சேன். எல்லோருக்குமே பொதுவா ஒரு ஆர்வம் எதிர்காலத்துல இருக்கு. ஃபியூச்சராலஜி, பயோனிக்ஸ், குளோனிங், DNA, சிந்தசிஸ்னு ஃப்ரான்டியர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெட் ஹோயில், அஷிமோல், பிராட்பரி, கிளார்க், டாப்லர் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு பேச வைப்போம். அதுல டாக்டர் ஜான்ஸ்டன் ஒருத்தர் இருக்கார். பயோகெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுலயும் விற்பனர். அவர் போன தடவை போயிருந்த போது ஒரு சித்தாந்தம் சொன்னாரு. சொல்லி முடிச்ச அப்புறம் எல்லோருமே சிரிச்சோம், ஏதோ போட்டுட்டு வளர்றாருன்னு. ஆனா இன்னைக்கு அவர் சொன்னதுல முதல் பாதி நடந்திருக்கு. ஜான்ஸ்டன் மற்ற கிரகங்கள்ல அல்லது சூப்பர் நோவாக்கள்ல நம்மளை விட புத்திசாலித்தனமான உயிர்கள் இருக்கிறத தீவிரமா நம்புறவர். அவங்கெல்லாம் நம்ம கூட மன அலைகள் மூலம் தொடர்பு கொள்ளுவாங்கன்னு நம்புறவர். மன அலைகள்? எஸ், மைண்ட் வேவ்ஸ். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம நாகரிகம், விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் அவங்க மாதிரி சூப்பர் நோவாக்களில் இருக்கிற சூப்பர் பிரெயின்களோடு ஒப்பிட்டா ஒரு தூசிக்கு சமமாகுமா. அவங்க ஒரு கணத்துல நம்ம உலகத்தையே எடுத்து ஆள முடியுமா. எப்படி? டாக்டர் சிவகுமார் ஒரு முழுங்கு எடுத்துக்கொண்டு தொடர்ந்தார். அங்கிருந்து அனுப்புற என்ன அலைகள் மூலம் கேளுங்க. ஒரு மனிதனுடைய மூளையில ஒரு பாகத்துல விதை விதைக்கிறா போல மைய கேந்திரத்தை உருவாக்கி படிப்படியா அந்த கேந்திரம் விரிவடைய விரிவடைய கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள் 2 நாள்லயே அவன் மற்ற மனிதர்களை கொஞ்சம் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவானா. என்ன பார்வைன்னு சொல்றார் அத அந்த பார்வையில ஒரு கட்டளை இருக்குமா. கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய மூளை விஸ்தாரம் அடைஞ்சு அவன் தேசத்தை, அதுக்கப்புறம் அண்டை தேசத்தை, அப்புறம் ஒரு கண்டத்தை, அப்புறம் உலகத்தையே தன்னுடைய ஆக்கிரமிப்புல கொண்டு வந்துருவானா. சேச்ச, என்ன டாக்டர் இது? சயின்ஸ் பிக்ஷன் மாதிரி ரொம்ப ரீலா இருக்கே. அப்படிதான் நானும் நினைச்சேன். டாக்டர் ஜான்ஸ்டன் சூப்பர் நோவா பத்தியும் ப்ராபபிலிட்டி பத்தியும் பேசுறத நீங்க கேட்டீங்கன்னா இது நிச்சயம் சாத்தியம்னு தோணும். அதை விட டாக்டர் சிவகுமார் மற்றொரு ஸ்காட்ச் வாங்கி கொண்டு அதில் ஐஸ் கட்டிகளை குலுக்கி ஒரே விழுங்கில் உள்ளே அனுப்பினார். அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ரீல்னு தான் நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன் இன்னி வரைக்கும். என்ன இன்னைக்கு என்ன? நீங்க சொன்னீங்களே சாயந்தரம் உங்களை சந்திச்ச ஒரு பேஷண்ட பத்தி, அதுதான் என்ன கொஞ்சம் திகைக்க வைக்குது. ஏன் டாக்டர்? டாக்டர் ஜான்ஸ்டன் சொன்னபடி முதல்ல அந்த விதைய எப்படி விதைப்பாங்க தெரியுமா? ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து மன அலைகள் அல்லது தனிப்பட்ட ரேடியேஷன் மூலம் அவனுடைய மூளையின் ஒரு பாகத்தை ஆக்கிரமிப்பாங்களாம். அந்த ஆக்கிரமிப்புங்கிறது என்னன்னு அவர் சொன்னாரு தெரியுமா? முதல்ல ஒரு வார்த்தை. உதாரணத்துக்கு என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? கல்யாணம். மை காட் என்றார் நம்பிராஜன். கொஞ்ச நேரம் கழித்து நெர்வஸாக அவர் சிரித்தார். சேச்ச, இது இம்பாசிபிள் டாக்டர் என்று மறுத்தார் நம்பிராஜன். லெட்ஸ் ஹோப் சோ என்றார் சிவகுமார். நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? அந்த ஆளு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளு. இவன் மூலமா விண்வெளியில் உள்ள நம்மளை விட மகா புத்திசாலியான உயிரினங்கள் இவனை ஆக்கிரமிச்சு இவன் மூலமா நம்முடைய உலகத்தை எடுத்தால போறாங்க. அதனால நாளைக்கு உங்களை பார்க்க வரமாட்டான்னு சொல்றேன் என்றார் முடிவாக சிவகுமார். பின் எங்க போவான்? டெல்லிக்கு தான். முதல்ல இந்திய அரசாங்கத்தை கவர்ந்து கொள்ள. அங்க போய்
டாக்டர் சிவகுமார் சற்று நிதானித்து தலையை குளித்த காகம் போல உதறிக்கொண்டார். ச்சே, அப்படி எதுவும் நடக்காது. எல்லாம் இந்த ஸ்காட்ச் செய்யற வேலை. டாக்டர் ஜான்ஸ்டன் ரொம்பவே அவுட் திங்கர். நீங்க கவலைப்படாதீங்க நம்பிராஜன். எதுக்கும் நாளைக்கு காலையில அவன் வந்ததும் என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. சரி என்றார் நம்பிராஜன். அவருடைய விரல்கள் நடுங்கின. அவருக்கும் ஸ்காட்ச் சாப்பிட வேண்டும் போல இருந்தது. துரை மணி பார்த்தான். நல்ல வேளை, இன்னும் மூடியிருக்க மாட்டார்கள். மூடியிருந்தால்தான் என்ன, திறக்க வைத்து விடலாம் என்று தோன்றியது. துரை ஏர்லைன்ஸ் கட்டடத்திற்குள் நுழைந்து சுற்றுமுற்றும் பார்த்தான். நிதானமாக ஒரு கவுண்டரை நோக்கி நடந்தான். அங்கே டிக்கெட் பெண்ணுக்கு எதிரே நாற்காலியில் வீற்றிருந்தவர் இவனை பார்த்தவுடன் பயத்துடன் எழுந்து விலகி நின்றார். கேன் ஐ ஹெல்ப் யூ சார் என்றால் அந்த பெண் மரியாதையுடன். டெல்லிக்கு நாளைக்கு ஒரு டிக்கெட் வேணும் என்றான் துரை. சுஜாதா எழுதிய டிக்கெட் சிறுகதை முற்றும். நன்றி.